கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் நம்ம மத்தியிலே அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பெரியவர், நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே கொடுக்கும்படிக்கு அண்ணன் கீனோஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறாங்க. அண்ணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சகோதரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சகோதரர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தில் வாசித்திருக்கிறேன், சவுல் என்னவா மாறினார், பவுலாய் மாறினார். என்னுடைய நண்பர் தென்னரசு ஐயா அவர்கள், தென்னரசு ஜோனா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஐயா சொல்லுவார், ஐயா நான் அவரை பார்க்கல, ஆனால் அண்ணனை வந்து ஒரு மாமான்னு சொல்லுவார். அப்பப்போ சொல்லுவாருண்ணே, அவர் வந்து அப்படி மாறினார், அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் பேசுவோம் அப்பொழுதெல்லாம் வசனத்தை பற்றி மட்டும்தான் எங்களோட பேசுவார், ஜெபத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார், எந்த காரியத்தை பற்றி பேச மாட்டார். மோஸ்ட்லி சந்தித்த நாட்களிலே ஒரு 90% கர்த்தரை பற்றியே நாங்கள் பேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் நானும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே ஆனால் நம்ம கூட இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே அவர் மூலியமாய் கர்த்தர் நம்மளோட பேசி கர்த்தர் அவளை பலப்படுத்துவார். பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க உங்களுடைய கண்ட்ரோலை வச்சுக்கோங்க, பிள்ளைங்க சத்தம் போட வேண்டாம். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நேரத்தை நான் எடுக்க விரும்பல, அண்ணன் அவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தை அண்ணன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையாய் அண்ணனை நாம் அழைப்போம். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணும். இயேசு நாமத்தில் ஒருமனப்பட்டு வருகிற தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து பரிசுத்த ஆவியை பேசும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டு, தேவ சித்தத்தைப்படி ஆளுகை செய்யும்படி ஒப்பு. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ எல்லா சாட்சி சொன்னீங்க. இந்த சாட்சி வந்து என்னன்னா பைபிள் வசனம். நீங்கள் சொன்னது எல்லாம் சாட்சி. 3 பேர் தான் சொன்னாங்க, ஆனால் வந்து சாட்சி வந்து எல்லாமே சொல்லணும், சாட்சி நடக்கணும். நான் இப்போ இங்கே நிற்கிறதும் சாட்சி தான். ஏன் அப்படின்னா, நான் எங்கே இருந்திருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் சூழ்நிலை இருந்தேன். பல வழக்கு இருந்தது என் மேலே. அந்த வழக்கெல்லாம் ஏசப்பா எப்படி என்னை விட்டு நீக்கினாரு தெரில. ஏன் அப்படின்னா, முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ சொன்னார் பாரு, பவுலை வந்து முன்னாடியே ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல என்னை தெரிந்து கொண்டார். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்ன பின்மாற்றத்துக்கு, ஆனால் பின்மாற்ற முடியல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இட்டுன்னு வந்தார். அப்போ அந்த வசனம் என்னை வந்து எப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துச்சு அப்படின்னு பார்த்து நம்ம வசனத்திலேயே போகலாம். நம்ம மத்தியில் 18வது அதிகாரம் 14வது வசனம். யார் கெட்டு போகுது? இந்த சிறியவனாகிலும் ஒருவனாகிலும் கெட்டு போகுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. அந்த சித்தத்துப்படி தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம பூமிக்கு வந்தார். வந்து சுவிசேஷம் அறிவிச்சார். சுவிசேஷம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷத்தை நம்மளுக்கு அறிவிச்சார். அறிவிச்சுட்டு அப்போஸ்தலரை உருவாக்குனார், பவுலும் உருவாக்குனார். இதுதான் நம்மளுக்கு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ன நம்மளை தேற்றும் ஆற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருக்கிறீங்க, ஏன் ஜென்ஸ் இல்லை? காரணம் என்னன்னா, நான் இப்போ நிற்கிறது யாரால தெரியுங்களா? என் மனைவினால தான் நிற்கிறேன் நான் இந்த இடத்துல. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த பல வழக்குக்கும் கேஸுக்கும் என் மனைவி தான் ஜெபம் பண்ணியிருந்தான். நான் திட்டுவேன், செயல் நான் ஏற்றுக்கிறேன், ஆண்டவர் ஏற்றுக்கிறேன், நீ வந்து என்ன பண்ணுற, ஜெபம் பண்ணத்தை நிறுத்து. காலையில் ஆரம்பிச்சானா நைட்டு வரைக்கும் முடிப்பா, அப்படியே நைட்டு ஆரம்பிச்சானா காலையில் வரைக்கும் முடிப்பா. அது போல ஜெபம் பண்ணினே இருப்பான், எப்பவுமே ஜெபம் பண்ணினே இருப்பான். எதுக்காகனா வழக்குக்காக. வழக்கெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நான் வந்து அப்படியே, எனக்கு 2 பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம். என்ன பழக்கம் தெரியுங்களா? கோழி சண்டை விடுவேன், காத்தடி விடுவேன். ப்ரேயருக்கு வந்து தான் டீ காஃபியாக சாப்பிட ஆரம்பித்தேன். அது முன்னே சாப்பிட மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ எதுக்காக ஆண்டவர் வந்து முன்னாடியே முன்குறித்திருக்கிறாரு? என் கூட இருக்கிறவங்க எல்லா பழக்கமும் இருக்குது, எனக்கு கொண்டு வரல ஆண்டவர், அந்த மைண்டுக்கு கொண்டு வரல. ஏன் அப்படின்னா, எனக்காக நான் சண்டை போடல, எனக்காக நான் எதுவும் பண்ணல, மற்றவங்களுக்காக பண்ணி நான் மாட்டிக்கிறேன்.
அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன்னா முன்னாடியே கருவிலியானது என்ன பண்ணிட்டாரு, தெரிந்து கொண்டார். நாங்கள் வந்து என்ன அப்படின்னா, இந்த கிழக்கதை சொல்லுவாங்கல்ல, அது எங்கே தெரியுமா பேசிக்கிறோம், ஜெயிலில் பேசியிருக்கிறோம். நானும் இன்னொருத்தரும். அவர் வெளியில் வந்து தீர்க்கதரிசியாக மாறிட்டார். நாங்கள் 2 பேரும் கரெக்டாக மாட்டிக்கணும் ஆண்டவர்கிட்ட, மிஸ் ஆகலை. நாங்கள் பேசுறதுக்காக எங்கே வரோம்னா, ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க உள்ள. அந்த ப்ரேயர் ஹாலில் வந்து நாங்கள் பேசின்னு இருப்போம், கிண்டலாக பேசின்னு இருப்போம், அவங்கள பற்றி இவங்கள பற்றி எல்லா சப்ஜெக்டும் பேசின்னு இருப்போம். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, பாஸ்ட்டு உங்களை புடிச்சு கொடுத்துருவேன்னாரு. நாங்கள் புடிச்சு கொடுத்தா உள்ளே வந்திருக்கிறோம், எங்களை எங்கே புடிச்சு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தா ஏசாப்பா புடிச்சிட்டாரு எங்களை 2 பேரையும். அவர் வந்து தீர்க்கதரிசியாக மாறிட்டார். நான் வந்த பிறகு அவர் எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க பாஸ்ட் கிட்ட சொல்லி. அப்போ என்ன அப்படி நடந்ததுன்னா, ஒரு கேஸாக முடிஞ்சு எல்லாம் நடக்குது. அப்போ நடக்கும் போது அப்போ நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு நான் ஜெபம் பண்ணி நிற்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணேன்னா, இதெல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணுது, இப்போ அந்நிய பாஷை பேசுது, எல்லாம் ஜெபம் பண்ண. ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், பரிசுத்தா வந்து இறங்குறாரு. ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் சொல்கிறேன், பரிசுத்தா வந்து இறங்குறாரு. இறங்கணும்னு அதை செக்அப் பண்ணுறேன், உண்மையிலேயே பரிசுத்தான் உண்மையா, ஆமாம். அதுக்கு ஒரு சப்ஜெக்டாக அற்புதம் அதிசயம் நடக்க ஆரம்பிச்சுன்னு ஆச்சரியப்படுறேன். என்னடா நம்ம வந்து தீட்டுப்பட்டவங்க, எதில் தீட்டுப்பட்டோம்னா இரத்த காயம் பட்டவங்க, நம்ம எப்படி வந்து இதில் மாற முடியும் அப்படின்னா, இயேசோட ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், இயேசோட ரத்தத்தினால கழுவப்பட்டோம், இயேசோட ரத்தத்தினால நம்ம என்னன்னா சமாதானம் அடையப்பட்டோம். இந்த சமாதானம் இல்லாததுனால தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ரட்சிப்புக்கேத்தான வார்த்தைகள் இல்லை. இந்த சுவிசேஷம் நான் வந்து ரோட்டில் சொல்லியிருக்கிறேன், ரோட்லலாம் நடந்துருக்குது, அதிசயம் அற்புதம் எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா லூக்கா 10:19 என்ன சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் சத்துருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ள யாருக்கு அதிகாரமா, உங்களுக்கு அதிகாரம், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இனி யார் மூலியமா சேதப்படுத்தும் தெரியுங்களா, மனுஷன் மூலியமா தான் சேதப்படுத்தும். மனுஷர்கள் தான் காயப்படுத்துவாங்க, மனுஷர்கள் தான் நம்ம உபத்திரப்படுத்துவாங்க, மனுஷர்கள். அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் 9வது அதிகாரம் மத்தியில 11 இல்ல 13வது அதிகாரம் 13வது வசனம், 9வது அதிகாரம் 13வது வசனம். பலிய அல்ல போய் அழைக்க வந்தேன். யார அழைக்க வந்தாரா, பாவிகளை. நான் அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, பாவிகளா இருந்த, என்னை எப்படி ரட்சித்தாருன்ட்டு பைபிள் வசனமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பைபிள் வசனம் வந்து நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கணவர் ஈஸியாக ரட்சிக்கலாம், ஈஸியாக ரட்சிக்கப்பட்டுருவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டுருவார். ஏன்னா கணவன் மனைவி யாரோட சரீரம், ஒரே சரீரம் தான், ஒரே சரீரம். இப்போ அந்த சரீரத்தினால ஈஸியாக நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டதுனால நான் ஈஸியாக ரட்சிக்கப்பட்டேன். என் மனைவி வந்து ஆர்சி, எனக்காக பெண்டிகாஸ்டாக மாறலாம். அந்த பெண்டிகாஸ்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள அப்படியே பிடிச்சிக்கினார், கெட்டியமாக பிடிச்சினார். நீ எனக்கு வேணும், உன்னோட காரியங்கள் வேணும், உன்னோட உபதேசம் வேணும், உன்னோட வார்த்தை வேணும். ஏன்னா வசனம் என்னை காயப்படுத்துச்சுங்க, வசனம் என்னை காயப்படுத்துச்சு. அந்த பொறுமை எனக்கு கொடுத்தது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து செதுக்கி கொண்டு வந்தார் ஆண்டவர். மனுஷனால நான் உபத்திரப்பட்டேன், மனுஷனால வேதனைப்பட்டேன், மனுஷனால நான் கொண்டு வந்தேன். அதுக்கு பார்த்தா சபையினால நான் வேதனைப்பட்டேன், சபையோட வசனத்தினால வேதனைப்பட்டேன். அதுக்கடுத்தது என்ன பார்த்தேன், இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரிசுத்தமா ஆயிட்டு பரிசுத்தாவியான முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ சித்த ஊழியம், என்னோட ஊழியம் வந்து தேவ சித்த ஊழியம். நான் செய்யுது தேவ சித்தம் தான் ஊழியம் செய்வேன், தேவ சித்தம் தான் ஊழியம் செய்ய மாட்டேன். தேவ சித்தம் தான் சுவிசேஷம் சொல்ல, தேவ சித்தல எந்த காரியங்களும் சொல்ல மாட்டேன். அப்ப தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்துப்படி செய்கிற யாவரும் நிலைத்து இருப்பார்கள். அப்ப தேவ சித்தத்துப்படி செய்கிற யாவரும் நிலைத்து இருப்பாருன்னா, ஏன் நிலைத்து இருக்க முடியல அப்படின்னா, நம்ம எந்த காரியங்களும், நான் செல்போன்ல இருந்து எல்லாமே எனக்கு சாட்சி இருக்குது, செல்போன்ல இருந்து எல்லாமே சாட்சி எனக்கு, சாட்சி இல்லாத ஒரு காரியங்களும் கிடையாது. நம்ம சாட்சியா நிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், ஜென்ம ஸ்வாவம். இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன், நல்லா கேட்டுங்க, தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சு. இதெல்லாம் நடந்த பிறகு ஜென்ம ஸ்வாபம் நம்மளுக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. நல்லா கேட்டுங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்போ தவறு செய்தேன், 33 வருஷத்துக்கு முன்னாடி தவறு செய்ததை திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது.
காரணம் என்ன? அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறனோ என்னிடத்துல இரக்கம் பெறுவான். நம்ம என்னென்ன தவறு செய்தா நம்ம அறிக்கை பண்ணல, இன்னும் கூட அறிக்கை பண்ணல. உண்மைதான் இது. எனக்கு ஆவியானவர் வந்து உணர்த்தினார். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், யாரு? மனுஷன் மூலியமா. ஆனா பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் என்ன? ஜென்ம சுபாவம் மனுஷனும் ஆவிக்குரியதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு பைத்தியமாக தோணும். அது போலதான் வந்து நம்ம வந்து அறிக்கை பண்ணிட்டோமே ஒரு காரியத்தை, நம்ம செய்த தவறு அறிக்கை பண்ண இல்லை, உண்மையிலே இல்லை. நம்ம என்னென்ன வருதுன்னு ஆவியான உணர்த்தினார். எனக்கு ஒரு காரியங்களை உணர்த்தினார், ஒரு காரியங்களை என்னை ஞாபகப்படுத்தினார். உடனே ஏசப்பா என்னை மன்னிச்சினான்ட்டு டக்குன்னு சொல்லி வாபஸ் வாங்கிடுவார். அதே போல எங்க அப்பா அம்மா கவரிங், ஏசாப்பா அப்பா அம்மா கவரிங் எடாண்டவர், ஏசாப்பா கவரிங்க. இதெல்லாம் என்ன ஆளுக்கு செய்தது. ஏன் ஆளுக்கு செய்ததுன்னா, அப்பாவோட சொல்லுவாங்க பேர், அம்மாவுக்கு வந்ததுன்னா உடம்பு கஷ்டங்களும் வியாதிகளும் சொல்லும் போது பசங்களுக்கு வரும் அப்படின்னா இதெல்லாம் உண்மை. ஆனால் ஏசாப்பா என்ன பண்ணாரு? புலம்பல் 5:7 958 பேஜ் நம்பர் பைபிளில் 958 9:5-8 5:7 இல்லை 5:7 957. எங்கள் பிதாக்கள் மாண்டு போனார்கள், அக்கிரமங்களை அடிமைகள் அவன் கையிலேருந்து விடுவிப்பார் ஒருவனும் இல்லை. யாரும் விடுவிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை. எங்கிருந்து? ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் விடுவிக்க ஒருவரும் இல்லை. அப்ப ஆதி ஆகமத்துல சாபங்கள், பாவங்கள், துன்பங்கள், துயரங்கள், பொய்கள், கொலைகள் எல்லாமே நடந்தது. ஆனா வந்து இயேசு கிறிஸ்து வராரு நம்மளுக்காக வந்து எங்க சொல்றாரு? யோவான் 9:1 சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரபி, யோவான் 9:1 ரபி 9:1 யோவான். அதுக்கு தேவனோட கிரியை வெளிப்படுத்த இப்படி பிறந்தான். அப்ப தேவனோட கிரியைன்னா என்ன? இயேசுக்கு ஸ்டாண்டர்ட் நம்மளை இரக்கம் வச்சிட்டான்னா பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாம் சிலுவில அவரு சுமந்துட்ட. நம்ம சுமக்க அதிகாரம் கிடையாது. நம்மளை தொடருதுன்னா நம்ம உஷாரா எச்சரிக்கணும். ஏசு ரத்தஞ்ச அறிக்கை பண்ணும், ஏசு ரத்தஞ்ச அறிக்கை பண்ணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏசு நாமத்துல பிதாவியான ஸ்தோத்திரம் சொல்லணும். இது சொல்ல 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 மதுசவரு விழுந்தது, சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்படுது. அப்ப என்ன வார்த்தை நம்ம செய்யறோம், என்ன வார்த்தையில இருக்கிறோம் அப்படின்னா 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். எல்லா மனுஷனும் யாரு? இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தமா இருக்குது. இப்ப நம்ம வாயில என்ன சொல்றோம்னா, சபித்தலும் துதித்தலும் வரக்கூடாது. இப்ப கணவரை பார்த்து சொல்றோம், இவரு ரட்சிக்க மாட்டார், குடிச்சுன்னுக்கிறார், இவர் திருந்த மாட்டார். நம்ம வாயில என்ன வார்த்தை வரக்கூடாது? சபித்தலும் துதித்தலும் வரக்கூடாது. நீங்களும் அபிஷேகம் பெற்றவங்க, ஆண்டவருக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே வந்து என்ன சொல்றாரு? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம வாயில அறிக்கை பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டுங்கெல்லாம் வந்திருந்தாங்க என்கிட்ட. ஒரு 60 ஃபாஸ்ட் வந்து இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னது 10 வருஷம் முன்னாடி வரக்கூடாது. நான் சிரிச்சேன். ரட்சிக்கப்படணும் ஜெபம் இல்ல, அவர் வரக்கூடாது. அவர் வந்துட்டார், 2 ட்ரிப்பு அவரே வந்து நின்ட்டார், அவரை வின் பண்ணிட்டார். அப்ப என்ன காரணம்னா, பைபிள் சொல்லுது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அழுகும். சத்தியம்னா என்ன தெரியுங்களா? இயேசுதான் சத்தியம். இயேசை எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு சத்தியத்தை விதைக்கிறோம். இயேசை விதைக்காம மனுஷனை விதைக்கும் போது மனுஷனோட ஆவிதான் ஆளுகை செய்யும். இது உண்மைங்க, சத்தியம். நான் ரோட்ல விதைச்சிருக்கிறேன், ரோட்ல நடந்துருக்குது. நான் எங்கெங்க போகணும் விதைப்பேன், இயேசுன்ற வார்த்தை விதைப்பேன். எப்போ உள்ள வருமோ ஈஸியா விதைச்சிருவேன். யார் இருந்தாலும் சரி, ஒரு இந்து கோயிலா இருந்தா கூட அங்க சொல்றேன் நான் சுவிசேஷம். இது யாருன்னு கேட்பேன், விநாயகர்ன்னுவாங்க. அப்படியா? விநாயகர் பேர் என்ன? வேதத்து பிரகாரம் விண்ணழகன்.
பைபிள்ல ஆர்சி பைபிள்ல இருக்குது விண் அழகன். இது ரெண்டும் என்ன? ஒண்ணுதான். இதுதான் விநாயகரை கொண்டு வரான். விநாயகரா என்ன? எல்லாவற்றுக்கும் அதிபதி. எல்லாவற்றுக்கும் அதிபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே இல்லை. பைபிள் இருக்குது எம்பெருமாகிய இயேசு கிறிஸ்து இருக்குது. எம்பெருமான் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே இல்லை. எல்லாம் பைபிளுக்குரியது தான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு எவளுக்கும் என்ன கொடுத்தாரா? தோல் உடைய கொடுத்தாரா. இந்த தோல் உடையதான் சிவனும் பார்வதியும் போட்டுக்கிற உடை. சிவனோட பையன் இறந்துருவான்ட்டு வேதத்துல இருக்குது. இங்க ஆதாமோட பையன் இறந்துருவான். எல்லாம் ஒரே ஒப்பிட்டு தான். எந்த காரியங்கள் எடுத்தாலும் பைபிள் இருக்குது தான். ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா, இதுதான் விநாயகர் முருகர் பழங்கதை எடுத்துன்னு வருவான். எல்லாம் பைபிளுக்குரியாது. திருப்பதியில என்ன இருக்குதுன்னா வெங்கடாஜலபதின்னு வாங்க. வெங்கனா மலை, கடானா ஆடு, ஜலனா தண்ணி, ஆட்டுக்குட்டியானவர் மலையில பலியானார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்ப என்ன தவறா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? கும்பிட்டு இருந்தோம். எல்லாமே இருக்குது, அங்க பிரதர்சனம் எல்லாமே இருக்குது. எல்லாமே பைபிளுக்குரியது தான். பைபிளை தவிர வேற எந்த காரியங்களும் கிடையாது. ஃபர்ஸ்ட் புக்ஸ்ன்ட்டு உண்டாவது எது தெரியுங்களா? பைபிள் தான் ஃபர்ஸ்ட். இந்த புக்ஸ்ல இருந்து தான் கொண்டு வந்து தான் நூலை எடுத்துன்னு வந்தான். எல்லாமே, எல்லா வரலாறும் பைபிள் இருக்குது தான். பைபிள் இல்லாத ஒரு காரியங்களே கிடையாது. எல்லாமே சட்ட அமைச்சர்னுவாங்க, அதுக்கடுத்தது சட்டத்தை எழுதணும். அவரே லண்டன்ல படிச்சாரு, யூஎஸ்ல படிச்சார். லண்டன்ல பைபிள் லா, யூஎஸ்ல பைபிள் தான் லா. பைபிளை தவிர எந்த காரியங்களும் கிடையாதுங்க. பைபிளை தவிர எந்த காரியங்களும் கிடையாது. லாஸ்ட்ல சுடுகாடுக்கு எடுத்துன்னு போவாங்க, கல்லறைக்கு எடுத்துன்னு வருவாங்க. அது சுடுகாடுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரிச்சந்திரரை தவிர வேற யாரும் கிடையாது, ஹரிச்சந்திரனை சுத்திட்டு போனோம். ஹரிச்சந்திரன் யார் தெரியுங்களா? பைபிள்ல உத்தமனும் சன்மார்க்கனும் யோபு. இந்த யோபு தான் ஹரிச்சந்திரன். யோபு இறந்துரு, எல்லா குழந்தையும் இறந்துருவாங்க. இதே தான், அதே சப்ஜெக்ட். ஒண்ணு கூட மாற்றங்கள் கிடையாது. அப்போ மாற்றங்களும் மாறுதலை யார் மூலியமா உண்டாச்சுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா உண்டாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாத உபதேசங்களே கிடையாது, இயேசு இல்லாத ஒரு காரியங்களே கிடையாது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பெருமானு நம்மள நாமக்கார பரம்பரை. இதுதான் உண்மை. ஆதியாகமம் மல்கியா வரைக்கும் என்ன தெரியும்? பட்டக்கார பரம்பரை. பிதா யெகோவா இதெல்லாம் கும்பிட்டு இருந்தோம். ஆண்டவர் வந்தாரு, நமக்காக வந்தாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்ற பேரு வச்சாங்க. இப்ப தேவ தூதரே என்ன சொல்றாங்க? இம்மானுவேல்ட்டு எழுதப்பட்டிருக்குத, இங்க இயேசுன்ற பேரு இடுவா. இயேசுன்னு என்ன பேரு? ரட்சகர், போதகர். அவர் தான் எல்லாமே. ஆதியும் அந்தமும், அல்பாவும் உமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரே அவரே. தெய்வமே நம்மளுக்கு உபதேசம் கத்து கொடுத்துறாரு. தெய்வமே நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்துறாரு. இந்த சுவிசேஷம் இல்லாம எந்த காரியங்களும் நடக்காது. இந்த ஆதி ஆகமும், யாத்திராகமும், என்ன ஆகும், லேகியமாகவும், உபாகமும், இந்த 5 ஆகமும் எங்க இருக்குது தெரியுங்களா? பஞ்சாங்கத்துல இருக்குது. ஜோசியம் பார்க்க கூப்பிடுவாங்க. இப்ப ஜோசியம் பார்க்க பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு வாங்குவாங்க. பஞ்சாகம்னா ஒருத்தனோட தலை எழுத்து. அவங்க அப்பா அம்மா நடந்ததுன்னா பையனுக்கு நடக்கும். இதெல்லாம் ஒடிச்சவர் தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர். நடக்க முடியாத நடந்து இயேசு நாமத்துல எழுந்து நடந்துட்டார். இங்க தலித் ஆகுமே, சிறுப்பினேன் எழுந்து வா, இங்க லாசரை எழுந்து வா. ஒரே மாதிரி இல்லை, மாறி இருக்குது பாருங்க. பாரம்பரியத்தை இயேசு கிறிஸ்து மாத்துறாரு. இந்த பாரம்பரியம் தான் இந்த 5 ஆகமத்துல இருக்குது. இந்த 5 ஆகமம் தான் பஞ்சாங்கமம். ஜோசிய பார்க்கறது இதுதான். அந்த ஆகமத்துல அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்தது அதிகாரங்கள். இந்த அதிகாரத்தை நம்ம செயல்ல கொண்டு வர மாட்டோம். ஏன் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னும் போது உபதேசங்கள் அதிகமா இருக்குது. அந்த உபதேசம்ல ஒருமனை இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஒரு பல சபைகள் இருக்குது, அவங்கவுங்க தனித்தனியா உபதேசம் இருக்கிறாங்க. யார் மேய்ப்பரு? நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேய்ப்பரு. ஏன் அப்படி மாறுச்சு? லாஸ்ட் கட்டளை என்ன கட்டளை? அன்பு கட்டளை. அன்பே இல்லையே, தனித்தனி சபையா இருக்குன்னா இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம பின்பற்றி வரல. இதுதான் உபதேசம். இதை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா பைபிள என்னை செதுக்குனார், ஒரு வார்த்தையில செதுக்குனார். ஃபர்ஸ்ட் இதுல வரேன், எங்க பைபிளுக்குள்ள வரேன். வந்தோன்னு ஃபாஸ்டிங்ல பார்த்து நான் காயப்பட்டேன். அதுக்கடுத்தது வசனத்தை பார்த்து காயப்பட்டேன். இந்த வசனம் இங்க யாருக்கு சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். வசனம் என்ன தெரியுங்களா பண்ணோம்? நம்மள செதுக்கணும். வசனம் தப்புனா தப்பு, பொய்னா பொய், திருட்டுனா திருட்டு, இதை சொல்லிடணும். ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சுவிசேஷம் சொல்லனா என்னவா? ஐயோ, அப்ப நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய
கடமை. அப்ப சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும்னா கம்பல்சரி நான் சொல்லுவேன், ஃபாஸ்டிங்ல சொல்ல, இருக்குது சொல்ல, நான் தவறு செய்யணும்னா சொல்லுங்க. என்ன அப்படின்னா அப்போ நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போற வழி. அப்போ எது இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா, ஒருத்தங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைச்சிங்களேன், அவங்க என்ன தவறு செய்தாலும் நம்ம வந்து கூட உடந்து எப்போவும் அவன் செய்ததெல்லாம் விட்டுரும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? மற்றவங்க செய்த பாவத்துக்கு நீ உடன்படாத. இது உண்மை, சத்தியம். இன்னைக்கு அதை செய்துன்னு இருக்கிறாங்க எல்லாமே, நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா சத்தியன்ற வார்த்தை நம்மளுக்குள்ள விதைச்சிருந்தா எந்த காரியத்துக்கும் நம்ம போக மாட்டோம். தேவ சித்தம், தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஆவியான சொல்றார், ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுன்றார், அதே ஆவியான சொல்றார் சொல்லாதன்றார். கவனிங்க, சொல்லாதன்றார், சுவிசேஷம் சொல்லுன்றார் ஒரு இடத்துல சொல்லாதன்றார். அப்போ பகுத்தறிவு, நம்மளுக்குள்ள பகுத்தறிவு வேணும். அங்க போயிட்டு அது பிசாசுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? கும்பிட்டுனுக்குறாங்க. யாரை கும்பிட்டுனுக்குறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் கும்பிட்டுனுக்குறாங்க. தெரியாம உருவத்தை கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். தெரியாம உருவத்தை கொண்டு வர. நம்ம எப்படி இருந்தோம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? நம்ம எப்படி இருந்தோம் ஃபர்ஸ்ட்? உருவத்தை தான் கும்பிட்டு இருந்தோம். இதுதான் உண்மை. உருவத்தை கும்பிடும் போது உருவம் இல்லாத தேவன். 3 வேதங்கள்ல உருவம் கிடையாதுங்க. இந்துலயும் உருவம் கிடையாது, முஸ்லீம்ல உருவம் கிடையாது, கிறிஸ்டின்ல உருவம் கிடையாது. 3 வேதங்கள்ல உருவம் கிடையாது. ஆண்டவர் தூண்லயே இருப்பாரு, துருமுலயே இருப்பாருவாங்க அங்க வேதத்துல. இங்க எப்படி இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவரா இருப்பாரு. அங்கேயே வந்து உருவம் கிடையாது. முஸ்லீம்லயும் உருவம் இல்லாத தேவன் ஆண்டவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். எங்கும் இருப்பாரோ ஆவியானவர், எங்க கூப்பிட்டாலும். இதுதான் சத்தியம். ஏன்னா சத்திய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்து சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். எந்த மனுஷனாலும் நம்மளை வழி நடத்த முடியாதுங்க. சொல்லுவாங்க எல்லாமே, இன்னைக்கு காசும் கொடுத்து துணிமணியை கொடுத்து சமாதானமா இருன்னுவாங்க. அந்த சமாதானம் அன்னைக்கு மட்டும்தான். ஏன்னா குமாரன் கொடுத்தா மெய்யாக விடுதலை, உண்மையா விடுதலை, வருஷம் முழுவதும் விடுதலை. இந்த மாசம் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, முழுவதும். அப்ப முழுவதும் விடுதலை வரணும். என்ன பண்ணும்? குமாரனோட சத்தத்தை கேட்கணும். யார? இயேசோட சத்தத்தை கேட்கணும். இயேசோட வார்த்தையை நம்ம கெட்டிமா பிடிச்சிக்கணும். ஏன்னா சத்தியம் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளுக்குள்ள பொய் வந்துடும். அந்த பொய் நாவி என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து வேற மாதிரி கொண்டு போகும். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன ஆண்டவர் என்ன சொல்ற? உங்களுக்கு சமாதானத்தை வைத்து, நானும் ஜீவனை கொடுக்க வந்த, அந்த ஜீவன் பரிபூர்ணாக்க வந்த. எப்பவுமே நித்திய ஜீவன் இருக்குது. ஒருத்தர் வந்து என்கிட்ட இருந்தார். அவர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணார், நான் ரட்சிக்கப்படணுன்ட்டு. ஒரு நாள் அவருக்கெல்லாம் சுவிசேஷம் பேசுறேன். அப்போ அவங்க வந்து ஆரம்பிச்சாங்கன்னா 4 ஜெபத்தை முடிப்பாங்க குடும்பத்துல எல்லாமே. 4 ஜெபத்துல பண்ணது. அப்ப நான் கேட்டேன் ஒரு நாள், 4 ஜெபம் பண்றீங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது, 4 ஜெபத்துல ஏன் நடக்கல? அவரு மாத்திரை போடுவார், மனைவி மாத்திரை போடுவாங்க, 2 அக்கா மாத்திரை போடுவாங்க, 2 பசங்களை மாத்திரை போடுவாங்க, 7 பேரை மாத்திரை போடுவாங்க அவங்க வீட்டில். அப்போ நான் கேட்டேன், மாத்திரை போடவானா? நான் சொல்ல, நல்லா கேட்டுங்க, மாத்திரை போடவான்னு சொல்ல. ஆண்டவரே உமக்கு சித்தமா நான் மாத்திரை போடுது, உமக்கு சித்தமா நான் ஆஸ்பத்திரி போகுது அப்படின்னு சொன்னாங்க. மாசம் எவ்வளோ தெரியுங்களா அவருக்கு பென்ஷனு? 10,000 ரூபாய். 7,000 ரூபாய் மாத்திரைக்கு மட்டும் போயிடும், 2 வாடகை வீடு வரும், இவ்வளோதான். இதை வச்சு குடும்பம் நடத்துகிறேன். நான் கேட்டேன், ஆண்டவர் சித்தமா? அப்போ அன்னிலேருந்து ஜபத்தை மாற்றினா என்ன பண்ணாங்க? ஆண்டவர் உம்முடைய சித்தமா மாத்திரை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துல என்ன நடந்தது தெரியுங்களா? 3 0. 7,000 ரூபாய்க்கு 3 0. ஒரு 0 கம்மி ஆயிடுச்சு. ஒரே மாசத்துல 700 ரூபாய் மாறிச்சு. அப்போ எவ்வளோ வந்தது விசுவாசம்? 100% மாத்திரை மேல வச்சிருந்தாரு விசுவாசம். என்ன பண்ணிட்டாரு? ஒரு 0 எடுத்துட்டாரு, விசுவாசம் வந்துச்சு, 700 ரூபாய் மாறிச்சு. 2வது மாசம் என்ன ஆயிடுச்சு? 7 போயிடுச்சு. மற்றது எல்லாம் ஆயிடுச்சு 0 மாறிச்சு. ஏசப்பா 0, மற்றது எல்லாம் 0. இதுதான் நம்ம இருதயத்துல வச்சுக்கணும். சத்தியத்தை வந்து விதைக்கும் போது சத்தியாவியான வேலை செய்யணும், சத்தியாவின்னு வேலை செய்யணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து எனக்கு காணிக்கை கொடுத்துருப்பார். அந்த காசு அப்படியே அந்த காசு எத்தனை காணிக்கை கொடுத்தாரு. அப்பா இந்த மாசம் டாக்டர் போட வேணான்ட்டார் மாத்திரை. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டான் டாக்டர். 17 டாக்டர் பார்த்தாங்க, கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையா இருக்குது. சாட்சியாரு இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஏன்னா சாட்சியா இருக்கும் போது சத்திய ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுறாரு.
கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம வணங்கணும், எப்படி கும்பிடணும்லாம் கிடையாது. அப்பா கிட்ட எப்படி பேசுமோ அதே போல் தான் ஏசப்பா. ஏன்னா எப்போ எழுப்புவார், என்ன ஜெபம் பண்ண சொல்லார் எனக்கு தெரியாது எந்த சமயத்திலும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இயேசுன்ற வார்த்தையை நம்ம விதைக்கணும். விதை இல்லாத வசனம் என்னன்னா, நல்லா கேட்டுங்க. இப்போ நம்ம என் மனைவி எல்லாம் சத்தியம் இல்லை எனக்கு சொன்னது கிடையாது, உண்மையில சத்தியம் சொன்னது கிடையாது. ஜபத்துக்கு இட்டுன்னு போவா, இட்டுன்னு போய் உட்கார வைப்பான், எனக்கு எதுவும் புரியாது, உண்மையில புரியாது. யார் எந்த ஃபாஸ்ட் சொன்னால் புரியாது. அப்போ ஏன் புரியாததுன்னா, எனக்காக வெயிட்டிங் பண்ண ஆண்டவர். அப்போ நானே பரிசுத்தம் ஏற்றுக்கொள்ளும் போது, அற்புதம் நடக்கும் போது, அதிசயம் நடக்கும் போது ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆராய்ச்சி பண்ணேன். எதை ஆராய்ச்சி பண்ணேன்? சத்தியம் உண்மையா? சத்தியம் என்ன? உண்மைன்னு அர்த்தம். உண்மையா ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணேன்? ஆராய்ந்து பார்த்தேன். சரி, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். மற்ற 120 பசங்க என்கிட்ட இருந்தான், வாலிப பசங்க. ரட்சிப்பு யாரோடுது? கர்த்தரோடுது. நம்ம நான் தான் கூட்டணும் வந்த ரட்சிப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிப்பு யாரோடுது? கர்த்தரோடுது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, 1 பேதுரு 4வது அதிகாரம் 18வது வசனம். சோதரம். அரிதானால் எங்க நிப்பான்? அப்ப நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா? நீதிமான், நம்மளாம் நீதிமானா ஆயிட்டோம், நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா? பாவியும் பக்தி இல்லாம எங்க நிப்பான்? வாசல் பின்னாடி தான் நிப்பான், சர்ச்சுக்கு பின்னாடி தான் நிப்பான். அப்ப நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தமா? பத்தாது. எல்லாமே ரட்சிக்கப்படணும். வந்தோடனே ஃபாஸ்ட் என்ன பண்ணார்? வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். என்ன நிறைய பேர் வரல, ஆப்சண்ட் ஆயிடுச்சுன்னார். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்குது? வாஞ்சி இருக்குது. அது போல நம்மளும் துக்கப்படணும். ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்க பண்ணணும், என் பசங்க ரட்சிக்க பண்ணணும், என் மனைவி ரட்சிக்க பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்டவர்களை நம்ம கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் எத்தனை கடன்காரங்களை கேட்குறோம், கடன் கூட ஆண்டவர் அப்படின்ட்டு மனுஷங்கிட்ட கேட்குறோம். ஏசப்பா கிட்ட கேட்க மாட்டோம். ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் கடன் கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்கணும். நான் அப்படிதான் விதைச்சேன். ஒரு காரியங்களும் அப்படிதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் எத்தனை ஏசப்பா தான், வேற எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாமே செய்துருவார் ஏசப்பா. ஏன்னா ஏசப்பா நான் ருசி பார்த்தேன். அது போல எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. யார் இயேசுன்ற பேரை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, கம்பல்சரி இருக்குது. ஏன்னா பைபிள்ல அவ்வளோ வார்த்தைகளை விதைச்சிட்டாங்க. யாரு? இந்த அப்போஸ்தலர்கள். இந்த பவுல் விதைச்சிட்டார், 14 நிருபத்தை எழுதினார், எல்லாமே விதைச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் யார் சொன்னது பார்த்தீங்களா? பரிசுத்தாவன். இந்த அப்போஸ்தலர் பேசும்போது யார் மேலே இறங்கினார்? எல்லார் மேலேயும் பரிசுத்தா இறங்கினார். என்னன்னா இயேசுன்ற வார்த்தை. இந்த இயேசு இல்லாம எந்த காரியங்களும் நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா வார்த்தையில நடவடிக்கையும் தொடக்கமும் முடியுமா? யார் மூலியமா முடிக்கணும்? இயேசு மூலியமா முடியணும். பைபிள்ல சொல்லப்படுது. நான் எல்லாத்துலயும் போயிட்டு தான் வந்தேன். எல்லாத்துலயும் நான் தேவசித்தல்லாத போக மாட்டேன். தேவசித்தல்லாத போன பிறகு எனக்கு ஆவியான உணர்த்தினார், பாருன்னார். பைபிள் வசனம் நிக்குது. பார்த்தா பரிசுத்தாவினை இல்லை. அப்ப என்ன உபதேசங்கள்? இயேசுன்னு சொல்றாங்க, பரிசுத்தாவினை இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தா சர்ச்சே கிடையாதுன்றான். உடனே எசப்பா என்னை மன்னிச்சிடாண்டு நான் அந்த இடத்துக்கு போனான். அப்போ எனக்கு வசனம் வருது. வசனம் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஏன்னா வார்த்தை தான் கடவுள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்து தேவனே வார்த்தையா வந்தார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வார்த்தைன்னா நம்மளை ஆளுகை செய்யணும். வார்த்தைன்னா நம்மளை கொல்லணும். ஃபர்ஸ்ட் எதை கொல்லணும்னா, நம்மளுக்கு இருக்கிற பாவத்தை கொல்லணும், நம்மளுக்கு இருக்கிற சாபத்தை கொள்ளணும், நம்மளுக்கு இருக்கிற தரித்திரத்தை கொள்ளணும். இதுதான் நம்மளுக்கு கொள்ள வேண்டிய வார்த்தைகள். இது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா புரியாது. நம்ம பைபிள் வசனத்தை கேட்டோம், சண்டே வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணோம்னா, இனிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, ரட்சிப்பு யாரோடது? முடியாது. நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படணும். பைபிள் வசனம் சொல்லப்படுது. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, எங்கள் சொந்தக்காரர் ரட்சிக்கப்படணும், உற்றார் ரட்சிக்கப்படணும், உறவினர் ரட்சிக்கப்படணும். அதுக்கடுத்தது நண்பர்கள், ஃப்ரெண்டுகள் எல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே ரட்சிக்கப்படணும். நம்ம தேசமே ரட்சிக்கப்படணும். இது நம்ம சொல்ல 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 வாயில அறிக்கை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு முடியாதுன்னு சொல்லப்பட்டது. ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும், எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியது இயேசுன்னு சொல்லிட்டேன். ஏசப்பா ஏத்துக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டு போயின்னு இருக்க வேண்டியதுதான். நான் அப்படிதான் சொல்லிட்டு போனேன். அப்படிதான். ஏன்னா கொடூரமா இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆச்சரியமான விஷயம்.
அவங்க ஹீலிங் பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை பேசல, அவங்க ஜெபம் பண்ணாங்க, நடக்குது. காரணம் என்னன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முழுமையா இருதயத்தை. 2 பேதுரு மூணாவது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடியே நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எல்லாமே ரட்சிக்க பண்ணுமா, எல்லாமே ரட்சிக்க பண்ணுன்ட்டு நீடிய பொறுமை. அவர் வரணும் எப்போ வந்துடலாம். என்கிட்ட சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்க, 2000 அழிஞ்சிரும்ட்டாங்க உலகமே, 2002 அழிஞ்சிரும்ட்டாங்க. நான் சிரிச்சேன். பைபிள் வசனம் சொல்லி அப்படி என்ன சொல்லப்பட்டுக்குது, திருப்பி படிச்சிடலாம் அதை. தாமதமா இராமல் நீடிய யார் மேல இருக்கிறாரா? நம்ம மேல நீடிய போறோம். அப்போ நம்ம வீட்டுக்கார ரட்சிக்க பண்ணும், மனைவி ரட்சிக்க பண்ணும், பிள்ளைகள் ரட்சிக்க பண்ணும், உற்றார் உறவினர் ரட்சிக்க பண்ணும், சபைகள்ல நம்ம தேசத்துல ரட்சிக்க பண்ணும். அதுக்கடுத்தது எல்லாமே ரட்சிக்கப்படுது. அவரு நீடிய பொறுமையா இருக்கிறார். அது போல நம்ம ஸ்தோத்திரம் சொல்லின்னு போயினே இருக்கணும். அவங்களுக்கு தடை போட்டு இருக்குது, இது மதுசவர் விழுந்துட்டு பிறகு வந்துடுவாங்க சபைக்கு. கதவு பூட்டப்பட்டு இருக்குது அவங்களுக்கு, சிறைச்சாலை போல, அதுல இருந்து ஒடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவர் ஏசப்பா. இதுதான் சத்தியம். அப்ப இருதயத்தை நம்ம என்ன இருதயத்துல நம்ம வச்சுன்னு இருக்கிறோம்? கசப்புகள், கோபங்கள், வைராக்கம், இதை 3 தூக்கி போட்டணும். இந்த கசப்பு, கோபம், வைராக்கம்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை காயப்படுத்தும். நம்ம எவ்வளோதான் ஞானஸ்தானம் எடுத்தாலும், எவ்வளோதான் அபிஷேகம் பெற்றாலும், எவ்வளோதான் அந்நிய பாஷை, நம்மளுக்குள்ள கோபம் இருக்கும். இதுதான் உண்மை. இதை எடுத்து போடணும். எதுக்கு கோவப்படுறோம் நம்மளுக்கே தெரியாது. கோவப்பட்டா 10 நிமிஷம் புரோஜனம் இருக்குதுன்னா இல்லை. மாத்திரை போடுவீங்க கோவப்பட்டா, தெரியுங்களா? ப்ரெஷர் ஆகிடும். உண்மை. கொழுப்பு சாப்பிட்டா மட்டும் ப்ரெஷர் ஆகாது, கோவப்பட்டா ப்ரெஷர் ஆகிடும். யாருக்கு ப்ரெஷர் ஆகும்? கோவப்படுறவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். அப்போ யார் கோவப்படுறா? நீங்களே பார்த்துங்க. நம்ம தான் கோவப்படுறோம். எதுக்காக கோவப்படுறோம்? காரணத்துக்கு தான். 10 நிமிஷம் புரோஜனம் இல்லைன்னு நான். நீங்கள் கோவப்பட்டு 10 நிமிஷம் புரோஜனம் இல்லை, 10,000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா கோவப்படு. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்க வரத்துக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக வெயிட்டிங் பண்ணணும். வெயிட்டிங் இல்லாத எந்த காரியங்களும் நடக்காது. ஏன்னா பைபிளில் சொல்லப்படு, கடுகளும் விசுவாசம் தான் இந்த மலையை பார்த்து. கடுகளும் விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சமாதானம் வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரசன்னம் ஆயிடுச்சு. எப்பயோ எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதுக்காக. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம்ல, அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு ஆகணும். அவரோட சித்தம், நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாம் வந்து தான் ஆகணும். நடந்ததுங்க, கோயில்ல நடந்தது. அப்ப நடக்கும். எல்லாருக்கும் சாட்சி இருக்கிறது. சின்ன பையன் இவ்வளவு சைஸ் தாக்குறான், 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் பேய ஓட்டுறாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுக்கல. பாத்துங்க, அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை பேசல, இயேசு நாமத்தினால ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், ஏஞ்சிக்கான்றான், தலை ஏஞ்சிக்குது ஆட்டோமேட்டிக்கா. காரணம் என்ன? இயேசுன்ற வார்த்தை. இப்போ உச்சரிப்பு. அப்ப என்ன அப்படின்னா விசுவாசிக்கணும். அந்த பையன் விசுவாசித்தான், இயேசு நாமத்துல சொல்றான், ஏஞ்சிக்குது. அப்ப காரணம் என்ன? இயேசு நாமத்துல போனா போயிடுது. காரணம் என்ன? சத்தியத்துபடி விதைக்கணும். சத்தியம் இல்லாத வார்த்தை இல்லை. இயேசுதான் சத்தியம். இந்த சத்தியம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் எபிரேயர் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு அயனாக்கும் ஒரு சகம் போதிக்க வேண்டியது இல்லை. யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு பைபிள்ல சொல்லப்பட்டது. எல்லாமே ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? எல்லாமே வந்துருவாங்களா? கத்தரை எல்லாரும் நம்பிடுவாங்களா? அப்ப நம்ம சாட்சியா இருக்கணும். சாட்சி இல்லாதன்னா ஒரு காரியம் கிடையாது. விசுவாசமா இருக்கணும். யார் மேல விசுவாசம் இருக்கணும் தெரியுங்களா?
மனுஷன் மேல விசுவாசிக்கணும். இவர் வந்து என்னை காப்பாத்துவாரு, இவர் பண்ணுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்றாரு ஏசப்பா. இனி மனுஷன் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், அதிகமா விசுவாசிக்கிறோம். விசுவாசம் யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைங்க. செய்வாரு, பண்ணுவாரு, நம்புங்க. ஃபர்ஸ்ட் மனுஷன் மேல நம்புறோம், அவர் செய்வாரு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை கேட்டு பாருங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க தட்டுங்க, உங்க இருதயத்தை தட்டி கேளுங்க. ஏசப்பா நீங்க கொடுங்க. கடன் வாங்குது உங்களுடைய சித்தமா? நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன்னு பைபிள் வசனம் சொல்லுதுங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம கடன் கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிறேன், நான் ஏழைக்கு கொடுக்கும்படி என்னை உருவாக்க ஆண்டவரே, நான் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அறிக்கை பண்ணணும், அறிக்கை தான் மெயின். அப்ப பாத்தீங்கன்னா பைபிள் வசனத்துல 1 பேதுருல 2வது அதிகாரம் 21வது வசனம் யார் மாதிரி பாருங்க நம்மளுக்கு. ம் 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 நமக்கு யாருக்கு மாதிரியை பின் வைத்து போனாராம்? உங்களுக்குன்னா நம்ம குறிக்குது, நம்மளுக்கு பின் வைத்து போனாராம். எது மாதிரி? நம்ம யார் மாதிரி? எந்த மனுஷனும் மாதிரி கிடையாதுங்க, எந்த மனுஷனும் மாதிரி கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும் மாதிரி நம்மளுக்கு. வேற யாரும் மாதிரின்னு நம்ம சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்லக்கூடாது. பைபிள் அவர் தான் பரிசுத்தர். இன்னைக்கு வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் சத்தம் கேட்குது என்னன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவ தூதர்ல இருந்து எல்லாமே துதிச்சுனுங்கிறாங்க பரிசுத்தரை பத்தி. அவரை தவிர வேற யாரும் நான் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுல தவறு செய்துக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் 33 வயசு வரைக்கும் தவறே செய்யாதவர். நமக்காக பாடுபட்டார், நம்மளுக்காக பாவத்தை அவரு சுமந்தார், தவறு செய்யாதவர். அப்ப பாத்துங்க, அவரு தான் பரிசுத்தர், வேற யாரும் பரிசுத்தம் சொல்ல முடியாது. அத சொல்றாரு யோவான் 10வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் நானே ஒருவன் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப என்ன சொல்லப்படுது 10வது வசனத்துல? திருடன் வருகிறான் என்று நானும். அது திருடன் எப்படி வருவான் பாருங்க, கொல்லவும் அழிக்கவும் வரான். எதை திருட வரான் நீங்க கண்டுபிடிங்க. எனக்கெல்லாம் நடந்ததுங்க, ஒரு சப்ஜெக்ட்ல நடந்தது. கண் பார்வையை திருட வரான், உன் சிந்தையை திருட வரான், உன் இருதயத்தோட வார்த்தையை திருட வரான், உன் கை பிரயாசத்தை திருட வரான், உன் போற பாதியை திருட வரான். இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். உடல் உறுப்புகளை திருட வரான், கொல்லவும் அழிக்கவும் வரான். ஏசப்பா என்ன சொல்றார்? நானும் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணாக்க வந்தேன், நித்திய ஜீவன். ஏன்னா நான் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சிலது என்னை பின்தொடும். நான் ஆச்சரியப்படுவேன், ஒரு காரியத்தை பேசுனா பின்தொடும். அப்போ நான் யோசிச்சுனே இருக்கிறேன். நேற்று ஒரு ஃபாஸ்ட்டும் ஒரு தம்பியை வந்தார். நீங்கள் 20ஆம் தேதி பிரசங்கம் பண்ணோம், நீங்கள் வந்துடுங்க, நான் உங்களோட சாட்சி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி ஓகே வந்தேன். எனக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. என்ன அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த உபதேசங்கள் நான் நினைச்சுனே போறேன், இதெல்லாம் நடக்குமான்னு நடக்குது. என்னன்னா மாம்சத்துப்படி நடக்கிற காரியம் ஆவின்படி நடக்காது, நடக்கவே நடக்காது. இது நடக்கனா நடக்காது. முடியாததை முடித்து, நடக்காததை நடத்தி கொடுக்கிற தேவன். அப்போ முடியாதுன்னு சொல்றவன் முடியும். எது நாமத்தினால முடியும்? இயேசு நாமத்தினால முடியும். நடக்காதது இயேசு நாமத்துல நடக்கும். இது நம்ம சத்தியம். அப்ப சத்தியத்தை நம்ம விதைக்கலாம். லாஸ்ட் ரோமர் 14வது அதிகாரம் 11வது வசனம். நல்லா கேடுங்க. முழங்கால் யாவும் யாருக்கு முன்பாக முடங்கும்? ஏசாப்பாவுக்கு முன்பாக முடங்கிதான் அவனு, வேற வழி இல்லை. நான் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிடலாம். ஏசாப்பாவுக்கு முன்பாக முடங்கிதான் அவனு, வேற வழி இல்லை. நாவுகள் யாவும் அறிக்கப்படும்.
ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, இயேசுன்ற பேரை நான் உச்சரிக்க மாட்டேன்பா, ஆனா நான் உன்னை ஏத்துக்கிறேன்றா. என்ன ஏத்துனா பிரயோஜனம்? 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது. ஏசப்பா ஏத்துக்கினா தான் சமாதானம் தர முடியும். நான் அன்னைக்கு வந்து சமாதானம் ஒரு நாள் அவங்களுக்கு செயின்ட்டு போயிடுவேன். என்ன நடந்தது தெரியுங்களா? லாஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க. மாற்றங்கள், மாறுதல் என்னன்னா இயேசுன்ற பேர் சொல்றாங்க. ஒரு நாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுங்களா? உங்க ஆண்டவர் வராருன்ட்டு எங்க ஆண்டவர் வழி விடுறாருன்ட்டு ஒரு சேரை பார்த்து சொல்றாங்க. சேர்ல யாரும் இல்லை, சேர்ல யாரும் இல்லை. அந்த சேரை பார்த்து சொல்றாங்க, உங்க ஆண்டவர் வராருன்ட்டு எங்க ஆண்டவர் வழி விடுறாரு அப்படின்றான். சிரிச்சேன். ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, சீக்கிரமா ரட்சிப்புக்கு வந்துட்டாங்க, உங்க ஆண்டவருனாங்கல்ல அப்பயே மாட்டிக்கினாங்க அவங்க அப்படின்னா. அப்ப என்னன்னா, நம்ம வந்து நிதானமா இருக்கணும், நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள சாந்த குணம் இருக்கணும், நம்மளுக்குள்ள பொறுமை இருக்கணும். இந்த பொறுமை இருந்தா வின் பண்ணிடலாம், பொறுமை இருந்தா வின் பண்ணிடலாம், ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா வின் பண்ணி கொடுக்குறாரு யாரு? ஏசப்பா. நடத்தி கொடுக்குறாரு யாரு? ஏசப்பா. முடிச்சு கொடுக்குற யாரு? ஏசப்பா. அது போல ஒரு ஒரு காரியங்களும் நம்மளுக்கு எதிர் பேசும், எதிர் நிற்கும். வாக்கையின் ஞானத்தை யார் கொடுக்குறா? ஏசப்பா கொடுக்குறாரு. அப்போ ஒன்று எதிர்த்து நிற்க கூடாது. அப்போ நம்மளுக்கு யார் பேசணும் தெரியுங்களா? நம்மளுக்குள்ள பரிசுத்தா பேசணும், பரிசுத்தா நம்மளுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் போயிடலாம், நம்ம ஞானஸ்தானத்தை கொண்டு போயிடலாம். 3வது அதிகாரம், மத்தியில 3வது அதிகாரம் 11வது வசனம். நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். நல்லா கேட்டுங்க, எப்படி கொடுக்கிறாரா? ஏசப்பா அக்னினாலும் ஆவினால ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆவியானவர் யாரு? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ அங்க விடுதல். தேவன் அக்னியா இருக்கிறார். இந்த 2 ஞானஸ்தானம் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா வின் பண்ணிடலாம், ஈஸியா வின் பண்ணிடலாம். சாட்சிகள்ங்க, அதை நான் உணர்ந்த, பரிசுத்தா உணர்ந்த, அக்னியை உணர்ந்த. ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது கால் கொதிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கும். என்ன காரணம்? அக்னி தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தம் உணர்த்துவார், இந்த வீட்டுக்கு போகாதுன்னு போக மாட்டேன். ஒரு ஃபாஸ்ட்டு போய் அப்படிதான் மாட்டிக்கினார், காலே போயிடுச்சுங்க. நானும் என் ஒய்ஃப் பேசிக்கிறோம், அந்த வீட்டில் கிரி இருக்குது, அவங்க விசுவாசிக்கல, அவங்க கொண்டு போகிறாங்க, குழந்தைய சாவடிச்சு. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டோட கால் போயிடுச்சு. காரணம் என்ன? தேவ சித்தல்லாது போகக்கூடாது, தேவ சித்தெல்லாம் ஊழியமே செய்யக்கூடாது, அப்படிதான் பைபிள் சொல்லப்படுது. அப்போ என்னன்னா, சாட்சிகள், சாட்சிகள் இல்லாத எந்த காரியங்களும் கிடையாது. சாட்சிகள் தான், நம்மளும் சாட்சிகளா இருக்கணும், சாட்சியை நம்மள ஆளுகை செய்யணும். அப்ப ஞானஸ்தானத்து என்ன அப்படின்னா, ஆவிலையும் அக்னியில ஞானஸ்தானம். யாருன்னா என்னன்னா, குழப்பம் பண்ணலாம் நம்மள. வசனம் சொல்லுதா, நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், வசனம் சொல்லப்பட்டுக்குதா, நான் சொல்லுது ஏத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லப்படுது, அந்த வசனத்துக்கு என்ன இருக்குது? ஜோடிங்கள இருக்குது. ஜோடி இல்லாத வசனம் கிடையாது. அந்த ஜோடி இங்க இருக்குதா? கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது, கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் இருக்குது. அப்ப பாருங்க, 2த்துக்கும் ஆண்டவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார், 2த்துக்கும் விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு மத்தியில 5வது அதிகாரம் 39வது வசனம், ஒருவன் இல்ல, மத்தியில 5வது அதிகாரம் 39வது வசனம். அப்படியா? மறுகணத்தை ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான், எதிர்க்க வலது கண்ணை எது? ஆப்போசிட். ஆண்டவர் காட்டினாரா? வலது கண்ணத்தை காட்டினாரா? பார்க்கலாமா? யோவான் 18வது அதிகாரம் 22, 23 ஆண்டவர் வலது கண்ணத்தை காட்டினாரா பாருங்க. ஆண்டவர் மறு கண்ணத்தை காட்டினாரா பாருங்க. இல்ல இல்ல, 18வது அதிகாரம் 22, 23. இப்படியா? ஏன் என்னை மறுக்கணத்தை காட்டினாரா? அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது போலதான் நம்ம இன்னைக்கு ஒரே வசனத்தினால நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒரே வசனத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவர், கேட்டு பாருங்க, ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். எனக்கு நடந்ததுங்க, அதெல்லாம் நடந்தது. நான் ரோட்ல பேசுறேன், சபையில பேசுறேன், ஏசப்பான்னு யார் சொல்லி கொடுக்குறாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறாரு. அப்ப என்ன காரியங்களை யாரு நம்மளுக்கு உதவி செய்யறதுனா பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியங்களும் நடக்காது. உண்மை, இது சத்தியம். அப்ப யாரு நம்மளுக்கு சொல்லி தரோம்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் சொல்லி தர்றார். அவர் தான் நம்மளை வழி நடத்துவார். வேற யாரும் வழி நடத்த முடியாது. மனுஷன் வழி நடத்துவான், இதை செய்யறேன் அதை செய்யறேன் எல்லாம் பண்றேன், ஆனா ஏசப்பா தவிர யாரும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் போயிடலாம். மத்தியில 26வது அதிகாரம் 6வது வசனம், 6லேருந்து 26லேருந்து 30 வரைக்கும். இல்ல 26வது அதிகாரம் 26வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ புது இருக்கிறது. அவ்வளவுதான். நல்லா கேட்டுங்க. இயேசு நல்லா புது உடன்படிக்கை நம்ம ஆண்டவர் கொடுத்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளனா சில தீர்க்கதரிசி மட்டும்தான். ஆனா நீங்க யார் மேல ஞானஸ்தானம், யார் மேல அபிஷேகம் அப்படின்னா எல்லார் மேலேயும் அபிஷேகம் இறங்குது. மாம்சமால யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்க குமாரத்திகள் உங்க குமாரன்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில தீர்க்கதரிசனம் சொல்றது கஷ்டமாகும் இல்லை. காரணம் என்ன? ஒரு மன ஆவி இல்லை. உண்மைங்க. எனக்கு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஒரே ஒரு சிங்கப்பூர்ல சொன்னாங்க எனக்கு தீர்க்கதரிசனம். அது அப்படியே எனக்கு நிறைவேறுச்சு. இந்தியாவில் அப்படியே நிறைவேறுச்சு. அதோட யாரும் சொல்ல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் எதுனா அப்படின்ட்டு. அதுக்குள்ள நான் ஆவியான செக் பண்ணிடுறேன். ஒரு அம்மா சொல்கிறேன், ஒத்துக்கலை, கை கழுவுறேன், பேரோட ஒரு தீக்காக்காரன். தீக்கானா நான் கடவுளே இல்லாதவன், அவன் நம்புகிறான். பேரோட சொல்லும் போது யாரு நம்மளுக்கு சொல்லி தரோம்? ஆவியான. நம்ம விட்டு கொடுக்கணும், பரிசுத்தா விட்டு கொடுக்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, நடத்தி கொடுக்கணும். இந்த ஞானஸ்தானத்து என்னன்னா பழைய மனுஷனை சாவடிக்கணும், ஃபர்ஸ்ட் புது மனுஷனை உருவாக்கணும். இந்த புது மனுஷனை உருவாக்குற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ யாரு கொடுப்பாரு ஞானஸ்தானம் நம்மளுக்கு? ஏசப்பா என்ன கொடுப்பாரா ஞானஸ்தானம்? ஆவிலையும் அக்னியில ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அப்ப ஏசப்பாவோட ஞானஸ்தானம் நம்ம ஃபாஸ்டோட ஞானஸ்தானம் எடுத்துறோம். ஆனா பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறோம் இன்னும். காரணம் என்ன? இருதயத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், இருதயத்துல இறங்குறவர். நல்லா யோசித்து பார்த்துக்கிறீங்களா? பைபிள் வசனம் சொல்லப்படுது, இருதயத்தின் யோசனைகள். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே டாக்டர் என் இருதயம் யோசிக்குதுன்னா டாக்டர் நான் சொன்னேன், இவன் லூசு பையன்வார். உண்மை என்ன சொல்ல? லூசு. இருதயம் எங்க யோசிக்கும்? மூளை தான் யோசிக்கும், சிந்தனை தான் யோசிக்கணுவார். ஆனா இருதயம், ஆனா பைபிள் என்ன சொல்லப்படுது? இருதயத்தி யோசனைகள். அப்ப இருதயம் தான். யாரா திட்டாங்கன்னா என்ன பண்ணும் தெரியுங்களா? இருதயத்துல தான் இருக்கும், இங்க இருக்காது, இங்க மறந்துடும். ஆனா இங்க என்ன பண்ணும்? நம்மளை காயப்படுத்தும். அதுதான் முகத்தை காட்டும், முகம் சொல்லிக்கும். என்ன காரணம் அப்படின்னா இருதயத்துல தான் இருக்குது. அந்த இருதயத்தை கசப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம அப்பத்தை புசிக்கும் போது, திராட்சை ரசம் உண்ணும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுடணும். இப்போ பழைய துணி என்ன பண்ணுவாங்க? கொளுத்தி போடுவாங்க, பழைய துணியை தூக்கி போடுவாங்க. அது போல பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய யோசனைகள், பழைய மனுஷனை சாவச்சிடணும். அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுது. என்னோட கூட மரித்து போங்கன்றார் ஆண்டவர். எதுல? பழைய மனுஷனை சாவடிக்க சொல்றாரு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்ப பழைய காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்தா புதுசா வராது. எல்லாம் தூக்கி போட்டோன்னு இந்த நாள்ல. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, நெக்ஸ்ட் போயிடலாம். 3வது அதிகாரம் 4வது வசனம்.
யோவான்லயே. அதற்கு நிக்கதேமு, ம் ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் ஆ எப்படி கிடப்பான்? ஆ அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் ஆ இரண்டாந்தரம் பிரவேசித்து ஆ திரும்ப கொண்டுபோ என்றார். ஆ 5 5. இயேசு பிரத்யட்சமாக, ஆ ஒருவன் பலத்தினாலும் ஆ ஆவியினாலும் பிறவாவிட்டால் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்றார் ஆண்டவர். ஏசப்பா என்ன சொல்ற? மெய்யாக. அப்ப என்னன்னா, எப்படி பிறக்கணுமா ஒருத்தன்? ஜலத்தினாலும் ஆவினாலும். அப்ப எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்தாகணும். கம்பல்சரி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய கடமை கடமை ஞானஸ்தானம் எடுத்தாகணும். வேற வழியே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தாகணும். இப்ப என் மனைவி எடுத்த பிறகுதான் நானே எடுத்தேன். என் மனைவி ரசிக்கப்பட்டதான் நானும் ரசிக்கப்பட்டேன். அப்பல எல்லாமே வந்துதான் ஆகணும். கடமை. எல்லா மனுஷனும் ரசிக்கப்படுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. சத்தியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். சத்தியம் நம்மளுக்குள்ள வரணும், நம்மளுக்குள்ள நேசிக்கணும், நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யணும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனம். ஆ ஆ ஆ ஆ பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீங்க. இப்ப ஞானஸ்தானம் நம்ம எடுத்துட்டோம். பரிசுத்த ஆவி இல்லாத இருந்தா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போறோம். 3 அதிகாரம் அப்போஸ்தலர் 20 வசனம். ம் ஆ ஆ ம் 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 ஆ ஆ நிறைவு ஆ ஆ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்படுது? எல்லா தீர்க்கதரிசியும் உரைக்கப்பட்டது. ஆனால் ஏசப்பா வந்த பிறகு நிறைவேறி முடிஞ்சிச்சு. ஏசப்பா வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ உங்களுக்கு தான். ம் வாக்குத்தத்தம் எங்க இருக்குதா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குது. எங்க? மத்தியிலிருந்து வெளிப்பட விசேஷம் வரைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது வாக்குத்தத்தம். நான் சொல்லிய வசனமே கடைசி நாள்ல நியாயத்திற்கன்றார் ஏசப்பா. அப்போ 3 காரியங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையோட நீ பெரியவரா, ஆபரகோணமா பெரியவரா, தாவீதோட பெரியவரா அப்படின்னு சொல்லும் போது 3த்துக்கு பதில் சொல்றார். ஆபிரகாம் என் நாட்கள் காத்து கொண்டுதான், ஆபிரகாம் முன்னாடியே நான் தோன்றப்பட்டேன், ஆபிரகாம் முன்னாடியே நான் இருக்கிறேன்றார். மோசையோட பெரியரா, மோசைய முச்சடியில என்னை குறித்து சொல்லியிருக்கிறான, நீங்க வேதத்தை வாசிக்கவில்லையா? உங்கள்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுக்காத எவனோ அவன் சீர்கெட்டு போவான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அது இங்க தான் சொல்றார், தாவீது என்ன பரிசுத்த ஆவியினால என் ஆண்டவருன்னு சொல்லியிருக்கிறானே, நான் எப்படி அவனுக்கு குமாரனா இருப்பேன்? கேள்வி கேட்பார். அப்ப என்னன்னா, எல்லாரோட யார் பெரியவர்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உபதேசங்கள்லையும் நம்மளுக்கு வழி நடத்துறதுலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இங்க யார் மட்டும் ஆளுகை செய்யணும்னா பரிசுத்தான் மட்டும்தான் சபையில ஆளுகை செய்யும். வேற எந்த உபதேசங்களும் எந்த மனுஷன் காரியங்களும் ஆளுகை செய்யக்கூடாது. நம்மளுக்குள்ள என்ன இப்ப அறிக்கை பண்ணலாம்? என்னோட ஆவி, என்னோட ஆத்மா, என்னோட சரீரம், என்னோட அவயங்கள், என்னோட ரத்தம் இயேசு ரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்து பழைய மனுஷனை இப்பயே நான் சாவடிச்சிடறேன். பழைய காரியங்களை என்ன விட்டு போயிடணும். இப்போ நான் அப்பத்தையும் திராட்சை ரசம் எடுக்கும் போது புது மனுஷனா உருவாக்கணும். ஆண்டவரே, நான் கடன் கொடுக்கணும், கடன் வாங்கக்கூடாது, நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் பலனா இருக்கணும். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். அறிக்கை பண்ணு. இயேசு நாமத்துல ஒருமனப்பட்டு வருகிறேன் தகப்பனே. என்னோட ஆவி, என்னோட ஆத்மா, என்னோட சரீரம், என்னோட அவயங்கள், என்னோட ரத்தம் இயேசு ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து, நான் தெரியாம அறியாம தவறுகளை செய்திருந்தால் என்னை மன்னித்தது போல முன்னோருக்கு செய்த தவறுகளும் மன்னி ஆண்டவரே. ஏசப்பா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தை எடுக்கும் போது பழைய மனுஷனை அழித்து போட்டு புது மனுஷனா உருவாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறாண்டு. எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் ஆண்டவரே, என் உற்றார் உறவினர் சபைகள்
என் தேசத்துக்கு உண்டாகும்படி உம்முடைய சித்தத்துல ஒப்பு கொடுக்குறேன். இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் சொல்லுது அப்படியே சொல்லுங்க. நான் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, யாரும் என்ன தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கோ என்னை அணுகாது, எந்த தீங்கோ என் வீட்டார் அணுகாது, எந்த தீங்கோ என் வீட்டை அணுகாது, எந்த தீங்கோ சபைகள் அணுகாது. ஆமென். ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லையே தான் நம்ம அந்த பாகுபாடு பார்க்க முடியல. ஆனால் அழகாக உட்கார்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப அருமையாக பேசினார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது. ரெண்டாவது, அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய அருமை நண்பர் இந்த இடத்துல ஜோனா தென்னரசு அவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய பாளையத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பிடிச்சுக்கிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்துல சவுலு மாதிரி இருந்த ஐயா தான் சொல்லுவார், சவுலு மாதிரி இருந்தாருப்பா கீனோஸ் மாமா, இப்போ பவுலு மாதிரி ஆயிட்டாருப்பா, மாற்றத்தை நான் பார்க்கறேன் அப்படின்றாரு. அது மாதிரி உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் தாமே அவர் இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார். அதை மட்டும் நான் அப்பப்போ சொல்லுவேன். நேற்று தினத்துல நானும் ஐயா அவர்கள், ஜோனா ஐயா அவர்கள் பேசிட்டு வந்தோம். இம்மட்டும் ஜீவனோடு இருப்பது அவருடைய டேலண்ட், அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஆமன்றவங்க கூட கையை விரித்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அநேக இடத்துல பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். இப்பொழுது நம்மத்திலே தென்னரசு ஐயா இருக்கிறாங்க, ஜோனா தென்னரசு ஐயா இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு விஷஸ் அவர் சொல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அவர் நம்மோடு பேசட்டும். உடந்து நம்ம காணிக்கை கொடுத்துட்டு திருவிருந்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரே நிமிஷத்தை நான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி வெள்ளையெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் எங்கள் சர்ச்சில் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே உள்ளேருந்து வரும்போதுமே எனக்கு என்னமோ என்ன டைல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஐயா. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வெள்ளை, அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எல்லா வாரமும் இப்படி தான் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைங்களா? இல்லை நம்ம கிடையாது அப்படி. அல்லேலூயா. சரி, நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஒருமனப்பட்டு வருகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால கர்த்தாவே கரத்திலே நாங்கள் நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் இதுவரை வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து தகப்பனே, அதையெல்லாம் கர்த்தாவே நாங்கள் நினைவில் வைத்து கொண்டு தகப்பனே அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க சாமி. விசேஷமாய் நாங்கள் இப்போ திருவிருந்திலே பங்கு கொள்ள போகிறோம். உங்கள் சரீரத்தை புசிக்கவும் உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணவும் தகப்பனே எங்களை நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றினீர். அதே தகுதியோடு தகப்பனே எங்களை திருவிருந்திலே பங்கு கொள்ள கிருபை, இரக்கம், தயவு பாராட்டும். இரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் வல்ல நல்ல நித்திய பிதாவே. ஆமென். ஆமாம். தேங்க்யூ பாஸ்டர்.